சார் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன், எந்தெந்த மந்தில் என்னென்ன ஸ்கேன் எடுக்கணும், அந்த ஸ்கேன் வந்து எந்தெந்த வீக்ஸில் கரெக்டாக எடுக்கணுன்ட்டு நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, ஒரு 45 டேஸ் உங்களுக்கு தள்ளி போயிருக்கு, நீங்கள் யூபிடி பார்க்குறீங்க, பாசிட்டிவாக இருக்குன்னா நீங்கள் ஒரு டேட்டிங் ஸ்கேன் எடுக்கலாம். டேட்டிங் ஸ்கேன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு 6 வீக்ஸ்லேருந்து 10 வீக்ஸ்க்குள்ளே நீங்கள் எப்போ வேணாலும் எடுக்கலாம். அதே மாதிரி அடுத்தது வந்து 3ஆம் மாத ஸ்கேன் சொல்லுவாங்க, அது வந்து என்டி ஸ்கேன் சொல்லுவாங்க. அந்த என்டி ஸ்கேன் எதுக்காக எடுப்போம்னா குழந்தையோட எதனா வளர்ச்சி குறைபாடு இருக்கா, குரோமோசோமில் அப்நார்மாலிட்டி இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அந்த என்டி ஸ்கேன் எடுப்பாங்க. அடுத்தது 5ஆம் மாத ஸ்கேன் அனாமலி ஸ்கேன் சொல்லுவாங்க. இந்த அனாமலி ஸ்கேனில் குழந்தை முழு உருவமாக ஏற்பட்டிருக்கும் போது குழந்தைக்கு இன்டர்னலாக எதனா மூளை வளர்ச்சி குறைபாடு இருக்கா, கை கால் வளர்ச்சி குறைபாடு இருக்கா, உடலில் வேறு எதனா குறைபாடு இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காகவும் அனாமலி ஸ்கேன் 5ஆம் மாதம் எடுக்கணும். இது ரொம்ப முக்கியமான ஸ்கேன். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா க்ரோத் ஸ்கேன் ஒரு 7ஆம் மாதம் 28 வாரம் போல் இருக்க எடுப்பாங்க. அப்போ தான் குழந்தை வந்து வளர ஆரம்பிக்கும், வெயிட் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். அப்போ குழந்தை கரெக்டான வளர்ச்சி நோக்கி போதா அதை நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி தண்ணி அளவுலாம் கரெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 7ஆம் மாத ஸ்கேன். அடுத்தது 9ஆம் மாதம் ஸ்கேன் எடுப்போம். அந்த ஸ்கேனில் வந்து குழந்தை வந்து பிறக்கிறதுக்கு தேவையான வெயிட்டு, குழந்தையோட பொசிஷன், தலை கீழே இருக்கா மேலே இருக்கா, ஏன்னா அதை வச்சு தான் நம்ம டெலிவரி வந்து நார்மல் டெலிவரியாக சிசேரியனாக நம்ம கண்டுபிடிக்க முடியும். அது எல்லாத்தையும் நம்ம பார்க்கறதுக்காக தான் இந்த ஸ்கேன் எல்லாமே நீங்கள் வந்து ப்ரெக்னென்சியில் கண்டிப்பாக எடுக்க வேண்டியது இருக்கும். இன் பிட்வீன் நடுவில் ஸ்பெஷலிஸ்ட் ஸ்கேன்னா ஆப்ஸ் டாப்லர் ஒரு 7ஆம் மாதத்துக்கு அப்புறம் குழந்தைக்கு ரத்த ஓட்டம் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்காக இந்த ஆப்ஸ் டாப்லர் ஸ்கேன் எடுக்கலாம். அதே மாதிரி 5ஆம் மாத ஸ்கேன் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபீட்டல் எக்கோன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஸ்பெஷலைஸ் ஸ்கேன். இது எடுக்கும் போது குழந்தையோட ஹார்ட் எப்படி இருக்குது, ஹார்ட்டில் எதனா பிரச்சனை இருக்கான்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கண்டிப்பாக எல்லா ப்ரெக்னென்ட் லேடிஸும் இந்த ஸ்கேன் எடுத்துட்டிங்கன்னா ஒரு சேஃபான ப்ரெக்னென்சிக்கு இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாரும் ஸ்கேன் எடுங்க. ஸ்கேன் எடுத்து ஆரோக்கியமான குழந்தையை இந்த உலகத்துக்கு கொடுங்க. ரொம்ப சந்தோஷம்.